வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகமெங்கும் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடத்தி அதிமுகவின் முந்தைய ஆண்டு சாதனைகளை விளக்கவும் திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவுறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் மானாம்பதி கிராமத்தில் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத், ப. கணேசன், தலைமை கழக பேச்சாளர் குன்றத்தூர் கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். வி. சோமசுந்தரம் அவர்கள் பேசும்போது, திமுக ஆட்சி வந்த பிறகு அரசாங்கத்திடம் பணமே இல்லை என கூறுகின்றார்கள். 30,000 கோடி பணத்தை வைத்துக் கொண்டு சபரீசனும் உதயநிதியும் எங்கே எப்படி முதலீடு செய்வது என்பதை யோசனை செய்து கொண்டுள்ளார்கள் என நிதியமைச்சர் பழனிவேல் ராஜனே கூறியுள்ளார். அமைச்சர் கூறியது பொய் என்றால் அவர் மீது தமிழக முதல்வர் மு. ஸ்டாலின் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்துவிட்டால் எங்கே தங்களை பற்றி அனைத்து உண்மைகளையும் கூறிவிடுவார்களோ என்று எண்ணித்தான் இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக அவர்களை வைத்துள்ளார்கள். 10 ரூபாய் டாஸ்மாக் பாலாஜியை தொடர்ந்து பொன்முடி, துரைமுருகன் என இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக ஒவ்வொருவராக வருவார்கள் என பொதுமக்களே பேசிக் கொள்கிறார்கள் என பேசினார். இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் மானாம்பதி வில்வபதி, அம்மா பேரவை செயலாளர் ஜி. பெருமாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உத்திரமேரூரில் இருந்து ரிப்போர்ட்டர் ஸ்ரீனி.